Hi students, 12th standard accountancy, chapter 5, admission of partner, exercise sum number 17. Ambika, Dharani and Padma are partners in a firm sharing profits in the ratio of 5:3:2. They admit Ramya for 25% of profit. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio. First question understand பண்ணிக்கலாம். அம்பிகா, தாரணி, பத்மா 3 பேருமே ஓல்டு பார்ட்னர்ஸ். அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இங்கே கொடுத்துருக்காங்க 5:3:2 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செய்வோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். 5 + 3 + 2 எவ்வளோ கிடைக்குது? 10 கிடைக்குது. அப்போ 10னாக்கா டினாமினேட்டரில் எல்லாத்துக்குமே 10 வந்துடும், நியூமரேட்டில் 5:3:2 வந்துடும். அப்போ அம்பிகாவுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5/10, தாரிணியோடது 3/10, பத்மாவோடது 2/10. அடுத்து அவங்க என்ன செய்யறாங்க, ரம்யாங்கிற நியூ பார்ட்னர் அப்பாயிண்ட் பண்றாங்க, அட்மிட் பண்றாங்க. அவங்க நியூ பார்ட்னர் எவ்வளோ 25% ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வச்சிருக்காங்க. இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாளாக ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எப்படி கொடுத்துருந்தாங்க, ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க. இப்போ பர்சன்டேஜ் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா இதை ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ பண்ணணும்னா என்ன செய்யணும், 25%ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ 25%னா என்னது, 25/100 இல்லையா. பர்சன்டேஜ்னா 100க்கு தான் 25 இல்லையா. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னாக்க 4ஆல் 1 டைம் 125 is 25, 425 100 வருது. அப்போ 1/4. ரம்யாவுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு, 1/4 கிடைச்சிருச்சு இல்லையா. இப்போ கவனிங்க, இப்போ இதுல இந்த 1/4 ஷேர் எப்படி கிடைக்குது, அவங்க நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல, ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுக்கல, ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் கொடுக்கலன்னும் போது எப்படி இந்த 1/4 ஷேரை பிரிச்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு ஷேர் கணக்கு வச்சுக்குவோம். இப்போ அவங்க கிட்ட ஒரு ஷேர் இருக்கு, யார்கிட்ட, இந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் கிட்ட ஒரே ஒரு ஷேர் இருக்கு. அந்த ஒரு ஷேரை தான், ஒரு ஷேர்ல 1/4 பங்கு 1/4 ரம்யாவுன்ற நியூ பார்ட்னருக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஒரு பங்குல ஒரே ஒரு ஷேர் ப்ராஃபிட் வச்சிருக்காங்க. அதுல 1/4 யார் கொடுத்துருக்காங்க, ரம்யாங்கிற நியூ பார்ட்னருக்கு. 1/4னா 1/4 பங்கு, 1ல 1/4 மடங்கு யார் கொடுத்துட்டாங்க, ரம்யா கொடுத்துட்டாங்க. அப்போ ரிமைனிங் ஷேர் எவ்வளோன்றது நமக்கு தெரியணும். 1ல 1/4 ரம்யான்ற நியூ பார்ட்னர் கொடுத்துட்டாங்கன்னா ரிமைனிங் இவங்க எவ்வளோ எடுத்துக்கிறாங்க. ரிமைனிங் ஷேர் இருந்தால் தானே ஓல்டு பார்ட்னர்ஸ் இருக்க முடியும். இப்போ ரிமைனிங் ஷேர் எடுக்கணும்னா என்ன செய்யணும், இதை என்ன செய்யறோம், நம்ம இங்கே டினாமினேட்டர் நியூமரேட்டர்ல 1, டினாமினேட்டர்லயும் 1 வச்சுப்போம். ஸோ 1/4s are 4. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். பண்ணோம்னாக்க 1/4 is 4, 1/1s are 1ன்னு கிடைக்குது. ஓகேங்களா. 4ல 1 போயிடுச்சுன்னா 3/4. அப்போ ரிமைனிங் ஷேர் எவ்வளவு, 3/4, அதாவது 1/4 பங்கு. ஒரே ஒரு ஷேர் வச்சிருக்காங்க, அதுல 1/4 பங்கு ரம்யா கொடுத்துட்டாங்க, 3/4 பங்கு 3 பார்ட்னரும் ஓல்டு பார்ட்னரும் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. அப்போ மொத்தமா 4 பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா. 4 பார்ட்னர்ஸ்க்கு ஆளுக்கு கால் எடுத்துட்டாங்க. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாக்கா நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இப்போ 1/5 போது நமக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்போ 1/5ல 1/5னாக்கா மிச்சம் 4/5 யார் எடுத்துப்பாங்க, மற்ற 3 பார்ட்னரோ 2 பார்ட்னரோ அப்படி எடுத்துப்பாங்க. இப்போ எவ்வளவு, ரிமைனிங் ஷேர் எவ்வளவு, 3/4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஓல்டு பார்ட்னருக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க, முன்னாடி என்ன செய்வோம், அவங்க ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைசிங் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ஷேர் சாக்ரிஃபைஸ்டு மைனஸ் ஓல்டு ஷேர் தான் நியூ ஷேர் ஆஃப் நியூ ஓல்டு பார்ட்னர் சொன்னோம். இப்போ ரிமைனிங் ஷேர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ரிமைனிங் ஷேரையும் எதை கண்டுபிடிக்கிறோமோ அதே இன்ட்டு ஓல்டு ஷேர். ஓகேங்களா. அப்போ ரிமைனிங் ஷேர் எவ்வளவு, 3/4. 3/4 இன்ட்டு ஓல்டு ஷேர் ஃபார் ஆஃப் ஓல்டு பார்ட்னர். ஓகேங்களா. இப்போ டைரக்டா மல்டிப்ளை பண்ணுறோம். 5 3s are எவ்வளவு, 15/10 4s are 40, 3 3s are 9/40, 2 3s are 6/40 கிடைச்சிருச்சு. இப்போ ரம்யாங்கிற நியூ பார்ட்னர்கிட்ட 4 தான் இருக்கு, 1/4 இருக்கு. டினாமினேட்டர் செக் பண்ணா 4 இருக்கு. ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு எல்லாமே 40 வந்துச்சு. இப்போ நான் ரம்யாக்கு என்ன பண்ணணும், டினாமினேட்டரை ஈக்குவலைஸ் பண்ணணும். 4 கூட எந்த நம்பரை 4ங்கிற டினாமினேட்டர் கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாக்க 40ங்கிற ஆன்சர் வரும். 4 கூட 10 மல்டிப்ளை பண்ணாதான். அப்போ டினாமினேட்டர்ல 10 போட்டோம்னா நியூமரேட்டர்லயும் 10 தான் போடுவோம் இல்லைங்களா. அப்போ
10 மல்டிப்ளையும் பண்ணணும், டிவைஸும் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்குது, 10/40 கிடைச்சிருச்சு. இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ, அம்பிகா, தாரணி, பத்மா, ரம்யாக்கு 15/40 இஸ்டு 9/40 இஸ்டு 6/40 இஸ்டு 10/40. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம டினாமினேட்டரை கன்சிடர் பண்ண மாட்டோம். நியூமரேட்டரில் என்ன இருக்கு, 15/9/6/10. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அவங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் கொடுத்துருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த நியூ பார்ட்னருக்கு கொடுத்ததுல இருந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ அவங்க கொடுக்கலன்னும் போது ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் என்னது, ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளோ, ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் என்ன இருக்கு, 5:3:2 இருக்கு. இதுதான் என்னது, ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.